காலை வணக்கம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமாங்க, ஒரு ராஜா ஆலயத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் வாசல்ல மிகவும் ஏழ்மையான நிலைமையில இருக்கிற 2 பேரை பாப்பாராம். ராஜா அங்க வரும் பொழுதெல்லாம் அந்த 2 பேர்ல ஒருத்தர் ஆண்டவரிடத்துல இப்படியாய் ஜெபம் பண்ணுவாராம். ஆண்டவரே, இந்த ராஜாவுக்கு நீங்க எவ்வளவோ செல்வத்தை கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஜெபம் பண்ணுவாராம். அதே இன்னொருவர் ராஜாவின் இடத்துல, ராஜா உங்களுக்கு எவ்வளவோ செல்வம் இருக்கு, அதுல எனக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு ராஜாவின் இடத்துலயே கேட்பாராம். முதல்ல ராஜா அதை பெருசா எடுத்துக்கலனாலும் ஒரு நாள் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சாராம். தன்னிடத்தில் உதவி கேட்டவனுக்கு ஒரு நன்மையை செய்து தன்னை நம்பாம கடவுளை நம்பினவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும், அவனை வெட்கப்படுத்தணும்னு நினைச்சாராம். தன்னுடைய அமைச்சரை அழைத்து ஒரு நல்ல உணவை ப்ரிப்பேர் பண்ண சொல்லி அந்த உணவுக்கு கீழே கோல்டு காயின்ஸை மறைத்து வைக்கும்படி சொன்னாராம். அந்த உணவு பாத்திரத்தை கொண்டு போய் தன்னிடத்தில் உதவி கேட்ட அந்த ஏழையானவனுக்கு கொடுக்கும்படி சொன்னாராம். அமைச்சரும் அதே போல தங்க நாணயங்களை அந்த உணவின் கீழே மறைத்து அந்த பாத்திரத்தை கொண்டு போய் அந்த ஏழையானவனுக்கு கொடுத்தாராம். அவனுக்கு ஒரே சந்தோஷம். மற்றவனை பார்த்து ஏளனமாய் சிரித்து கொண்டே சொன்னானா, பத்தியா, ராஜாவை நம்பி அவரிடத்துல உதவி கேட்ட எனக்கு தான் உணவு கிடைச்சிருக்கு, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்னானா. பாதி உணவை சாப்பிட்டதும் அவனுக்கு வயிறு நிறைந்து விட்டதா. சரி சரி, இந்தா மீதி உணவை நீ சாப்பிடுன்னு சொல்லி மற்றவனிடத்துல கொடுத்து விட்டு அவன் போயிட்டானா. மற்றொருவன் அதை வீட்டுக்கு கொண்டு சென்று சாப்பிட ஆரம்பிச்சானாங்க. சாப்பிட்டு முடிக்கிற வேலையில தான் அடியில மறைந்து கிடந்த தங்க நாணயங்களை அவன் பார்த்தானா. கடவுள் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைத்து ஆண்டவருக்கு மனதார நன்றி சொன்னானா. அடுத்த நாள் ராஜா ஆலயத்துக்கு சென்ற பொழுது அவர் யாருக்கு தங்க நாணயங்களை அனுப்பினாரோ அவன் அதே இடத்துல உட்கார்ந்திருந்தானாங்க. ஆனா ஆண்டவரை நம்பின மற்றொருவனோ ஆலயத்தினுள்ள ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருந்தானா. என்னவென்று விசாரித்த பொழுதுதான் ராஜாவுக்கு விஷயம் தெரிய வந்ததாங்க. ராஜா அந்த மனுஷனிடம், நீ நம்பின ஆண்டவர் உன்னை கைவிடவில்லை என்று சொல்லி அங்கிருந்து கடந்து சென்றாரா. ஆமாங்க, சங்கீதம் 34:5 இப்படியாய் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று. இன்னும் சங்கீதம் 9:10 இப்படியாய் வாசிக்கிறோம், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று. ஆமாங்க, ஒருவேளை நீங்க இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவர்கள்ல சிலர் உங்களை ஏளனமா பேசலாம், உங்களை காயப்படுத்தலாம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை நம்பி அவரை நோக்கி பார்க்கிற உங்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. ஒரு நாளும் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல உங்களை ஏளனமாய் பேசினவர்கள் முன்பதாக, உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள் முன்பதாக உங்களை உயர்த்த போறாருங்க. நம்பிக்கையோட இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலமாய் தகப்பனே, ஆண்டவரே, ஏளனமாய் பேசுகிற மக்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா, செய்வதறியாது சோர்ந்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவங்க உங்களை நம்பி உங்களை நோக்கி பார்க்கறாங்க ஏசப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீங்க ஒரு நாள் கைவிடுகிறது இல்லையே ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகிறது இல்லையே ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்தணும் அப்பா. அவங்க எந்த இடத்துல ஏளனமா நினைக்கப்பட்டாங்களோ, எந்த மக்கள் அவங்களை ஏளனமா பேசினாங்களோ, அவர்கள் முன்பதாக கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி வைக்க போகிறீர் ராஜா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம்.
நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.